ஒரு புக் எப்படி இருக்கும், ஸ்டார்டிங்ல மெதுவா ஸ்டார்ட் ஆகும், நார்மல் ஃப்ளோல போகும், கிளைமேக்ஸ்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். எக்ஸாக்டா இந்த படத்துல அதுதான் நடந்திருக்கு. 8 வசந்தலு இந்த படத்தை நீ நம்ம ரிவ்யூல பார்க்க போறோம். அனந்திகா. ஸோ இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்துருக்காங்க. ஒரு 17 வயசு பொண்ணு, அவங்க 25 வயசு வரைக்கும் அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய அந்த ஜேர்னி, அவங்களோட வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய நபர்கள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப், அதை பத்தி தான் இந்த படம். விஷுவலா ஒரு சூப்பரான ஒரு படங்க. ஒரு மாதிரி பிரீஸியா படம் போச்சுங்க. சினிமாட்டோகிராஃபி டாப் நாச் ஒர்க், பேக்ரவுண்ட் ஸ்கோர் மஜாவா இருந்துச்சு, சாங்ஸ் ஒரு 2-3 பாட்டு தான் இருந்துச்சு, அதுவுமே டீசெண்டா இருந்துச்சு. படம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. படம் நமக்கு செட் ஆகிற கொஞ்சம் டைம் எடுக்கும். அது செட் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு லவ் ஸ்டோரி வருங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. ஸோ அந்த லவ் ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு எங்கேயுமே போர் அடிக்காதுங்க. நம்ம ஒரு புக்கு படிச்சா, நம்ம ஒரு போயம் படிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் படத்தோட ஸ்க்ரீன் பிளேவும் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலு. நம்ம லைஃப்ல ஒரு மேஜிக் வந்து ஒரு மொமெண்ட்ல ஒரு ஸ்பார்க்ல நடந்துரும். அந்த மாதிரி தான் இந்த படம்.